ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டனான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2026 ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மார்ச் மாதம் கிரக ரீதியாக, அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு சந்திர கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து மார்ச்சில் சமீபத்தில் தான் சனி பயிற்சியானது நடந்தது. அதை தொடர்ந்து இப்போ மார்ச்சில் அடுத்து ஒரு இம்பார்ட்டனான நாளானது வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 18ஆம் நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி மாதத்துடைய ஒரு நாள், 4ஆம் நாள். ஸோ இந்த நாள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையிலிருந்து நேரமானது நெருங்கிடுச்சு. ஸோ அந்த நேரம் அதிர்ஷ்ட நேரமாகவும் இருக்கலாம், ஆபத்து நேரமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த நேரம் என்ன நேரம், அந்த நேரத்தை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க கரெக்டாக தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலேருந்து என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால செல்வ வளம் அதிகரிக்க ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல இப்போ உங்களோட நேரம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். இந்த நேரமானது மார்ச் 17லேருந்தே நெருங்கிடும். ஸோ அதனால் உங்களோட ராசிக்கு பலன்களை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். மனசாட்சிக்காரகன் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி என்பர்களே, இந்த நாளில் இருந்து அனைத்து காரியங்கள்லையுமே சராசரிக்கும் கூடுதலான வெற்றிகளை காண்பீங்க. மெயினாக சேமிப்புகள் வகையில் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்திங்கன்னா வெற்றி உங்களுக்கு உறுதியாகும். திட்டமிட்டு சரியாக செயலாற்றினீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. குடும்பத்தோடு தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் கிடைக்கும். அதோடு உடல் உபதைகள் ஏற்படாது. உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். திறமைகளானது பளிச்சிடும். குழந்தைகளை கண்டிப்போடு வளர்க்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரம் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலாவும் சென்று வருவது உங்களுக்கு இருக்குது. பதற்றப்படாமல் உங்கள் செயல்களை செய்தீங்கன்னா எல்லாமே முடிக்க முடியும். அதனால் பதற்றப்படாமல் உங்கள் செயல்களை செய்து முடிக்கிறதுக்கு இந்த டைம் முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறமா தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது. ஆனால் எதிலும் கவனமாக தொழிலில் இருக்கிறது அவசியம். புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே செய்யணும். தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கணும். அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபம் அடைய நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபம் அடைய முயற்சி பண்ணுங்க. இது தொழில் செய்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையாக உழைத்தாலும் அதில் மேல் அதிகாரிகளுடைய குற்றம் காண வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க. இதனால் சமாளிக்கலாம், பயப்பட வேண்டாம். சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அலுவலகத்திலிருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு அமையும். அதனால் அந்த யோகத்தை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அப்புறம் அரசியல்வாதிகள் அனைவரையுமே அரவணைத்து செல்லணும். கட்சி மேலிடத்தில் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். உங்கள் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க. அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான நாட்கள் இனி ஏற்படும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். பாராட்டு பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சக கலைஞர்கள் நட்போடு பழகுவாங்க. அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை.
ஸோ இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அப்புறம் பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீங்க. கணவரிடம் பாசத்தோடு பழகுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கலாம். தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம். மனதை கட்டுப்படுத்த யோகா, பிராணமயம் போன்றவற்றை செய்தால் கவலைகள் தேவையற்றவை என்பது தன்னால் உங்களுக்கு புரியுங்க. அப்புறம் மாணவ மாணவிகள் கூட வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கணும். பழைய தவறுகளை திருத்து கொண்டீங்கன்னா புத்துணர்ச்சியோடு பாடங்கள் படிக்க முடியும். அதனால் பழைய தவறுகளை திருத்து கொள்ள பாருங்க. ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு மொத்தமாக இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ செல்வ வளம் அதிகரிக்க பங்குனி அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு சூப்பர் பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. பொதுவாகவே அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுது. இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும், பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம். அதன் அடிப்படையில் இந்த ஆன்மீக செல்வ வளம் அதிகரிப்பதற்கு இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அது என்னங்கிறது தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற. செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் அருள் என்பது வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவான் சகோதரியாக கருதப்படுகிறார். ஸோ சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுது. அதனால தான் பல ஆலயங்களில் அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுது. அதில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலும் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறார்கள். அதனால தான் அவர்கள் இன்றளவு செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட அமாவாசையுடைய சிறப்பு நாம் புரிந்து இந்த பங்குனி அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயார் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக திகழ்கிறது. எந்த இடத்துல வாசனை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருடைய அருள் இருக்கும் என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக திகழ்கிறது. இந்த 3 பொருட்களுமே எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குமா. அதனால் பங்குனியில் வரக்கூடிய அமாவாசையில் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 3 பொருட்களையும் ஒரு சேர மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இவை 3மே மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலையோ அல்லது அகல் விளக்கிலோ போட்டு வைத்து விடுங்க. அன்னைக்கு முழுவதும் இது அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க, அல்லது பர்ஸில் கூட போட்டு வைத்து கொள்ளுங்க. அதை அப்படியே எடுத்து வைக்க வேண்டும், மூட்டையாக கட்ட வேண்டாம். பச்சை கற்பூரம் காற்றுல கறந்து விடும், ஏலக்காய், கிராம்பு மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ இந்த அமாவாசையில் நீங்கள் இந்த 3 பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் விரைவிலே உங்களுக்கு பிடித்த தரித்திரம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். ஸோ இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால தான் இந்த அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடக ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை எல்லாமே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.